நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். கர்த்தர் நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். புகழ்ந்து போற்றுவேன், தினம் புகழ்ந்து போற்றுவேன். ஏழை என்று என்னை தள்ளாமல் மீட்டாரே, ஏழை என்று என்னை தள்ளாமல் மீட்டாரே. பாவம் போக்கும் சுத்தர் ஈந்தார் புது வாழ்வினை. பாவம் போக்கும் சுத்தர் ஈந்தார் புது வாழ்வினை. கர்த்தர் நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். புகழ்ந்து போற்றுவேன், தினம் புகழ்ந்து போற்றுவேன். பாடுபட்ட நேசர் தள்ளாமல் மீட்டாரே. பாடுபட்ட நேசர் தள்ளாமல் மீட்டாரே. பாதம் வந்த என்னை ஏற்றார் கனிவுடனே. பாதம் வந்த என்னை ஏற்றார் கனிவுடனே. கர்த்தர் நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். புகழ்ந்து போற்றுவேன், தினம் புகழ்ந்து போற்றுவேன். சேற்றில் உழன்ற என்னை தூக்கி மீட்டாரே. சேற்றில் உழன்ற என்னை தூக்கி மீட்டாரே. இரத்தம் கொண்டு என்னை சுத்தமாக்கினார். தம் இரத்தம் கொண்டு என்னை சுத்தமாக்கினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபதனியின் ஜெப நேரத்திற்கு உங்களை அன்பாக அழைக்கிறேன். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெபிக்கவும், அவரை நன்கு தேடவும், அதன் மூலமாக வருகிற மேன்மைகளை அடையவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நம்பி இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் வெளியிடுகிறோம். கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கிறோம். சகை என்று சொல்லப்படும் மனிதனுடைய வீட்டிலே இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி லூக்கா 19:9 பார்க்கிறோம். இந்த சகையுவானவன் அவன் கர்த்தரை காண வேண்டும் என்று விரும்பினான். பலவிதமான பாவியான பாவ செயல்களை உடையவனாக இருந்தாலும் அவனுக்குள் காண வேண்டும் என்ற விருப்பம் இருந்தபடினாலே தன்னுடைய முயற்சியினாலே ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறுகிறான்.
ஆனால் இயேசு கிறிஸ்து அவன் பெயரை சொல்லி அழைத்து உன்னோடு தங்க வேண்டும் என்று சொன்னார். இந்த சத்தத்தை கேட்டவுடனே சகைவானவன் மகிழ்ச்சியோடு விரைவாக இறங்கி இயேசு கிறிஸ்துவை கூட்டிச் சென்றான் தன் வீட்டுக்கு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். அவர் நம்மோடு வருவதற்கு உண்மையுள்ளவர். தேடும்போது, உண்மையாய் தேடும்போது தென்படுகிற தேவன். அநேக நேரத்திலே நாம் அவரை தேடுவது கிடையாது, அவருடைய ஒத்தாசையை நாடுவது கிடையாது. உலகத்தாரை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உல்லாசமான மேன்மைகளை அடைய வேண்டும், பணத்தை சேகரிக்க வேண்டும், சொகுசான வாழ்க்கையை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி தவறான நம்பிக்கைக்கு போகிறோம். அற்ப சொற்ப ஆதாயத்திற்காக நம்முடைய விலையேற பெற்ற ஆத்மாவை விற்று போடுகிறோம். மனசாட்சி செத்து போகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு சகைவும் அப்படித்தான் இருந்தான். ஆனால் அவனுக்குள்ளாக காண வேண்டும் என்ற எண்ணம் வந்த பொழுது, அதற்காக அவன் முயற்சித்த பொழுது, இயேசு கிறிஸ்து அவனை அங்கீகரித்து அவனுடைய உள்ளத்தை பார்த்து அவன் வீட்டுக்கே செல்கிறார். என்றைக்கு உங்களுடைய வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வராரோ, என்றைக்கு உங்களுடைய வீட்டாகி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாய் இயேசு வருகிறாரோ, அப்பொழுது நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் உண்டு. இயேசு கிறிஸ்து ஒன்றும் சொல்லவில்லை. அவருடைய பிரசன்னம் நிறைந்த இடம். அவர் பிரசன்னம் நிறைந்த இடத்திலே இந்த சகை என்ன சொல்றான்? நான் என் பாதி சொத்தை ஏழைகளுக்கு கொடுத்து விடுறேன். பண ஆசையினால லஞ்சம் வாங்கின மனுஷன், தவறான விதத்திலே பணத்தை சேர்த்தவன். அவன் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்திலே அவருடைய மனது உடைக்கப்படுகிறது. அவன் தவறு செய்து விட்டேன் என்று தன்னை உணர்ந்து அவன் அறிக்கை செய்கிறான். பாதி சொத்தை கொடுத்துருவேன். அதோடு மாத்திரம் இல்லை, அவன் யார்கிட்டெல்லாம் லஞ்சம் வாங்கியிருந்தேனோ அவங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுத்துருவேன். லஞ்சம் வாங்கின மக்களுக்கெல்லாம் திருப்பி கொடுத்துருவேன். இவ்வளோ பெரிய ஒரு மாற்றம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தனுடைய நோக்கமே மாற்றத்தை உருவாக்குவதற்கு தான். அவருடைய பிரசனம் பாவியை நீதிமானாக்குகிறது. ரோமரின் புத்தகத்திலே பார்க்கிறோம். அவருடைய செயலை குறித்து பார்க்கிறோம். அவர் எதற்காக இந்த பூமியிலே வந்தார் என்று சொல்லி பார்க்கும்போது, முதலாவது அற்புதமாக இயேசு கிறிஸ்து கானா ஊரிலே செய்தார், ஒரு திருமண வீட்டிலே செய்தார். அது எவ்விதமாக என்ன செய்தார்? தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னை அறியாதபடி இருக்கக்கூடிய குறைகளை மாற்றுவதற்கு வந்தவர், குறைகளை நீக்கி நிறைவை தருவதற்கு வந்தவர். இந்த சகையினுடைய வாழ்க்கை ஒரு இருண்ட வாழ்க்கை, அவனை மாற்றுவதற்கு வந்தவர். வெளிச்சத்தின் மகனாய் மாற்றுவதற்கு, வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற்றுவதற்கு வந்தவர். இன்றைக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இருண்ட உன் வாழ்க்கையை மாற்றுகிறவர் அவர். இருள் இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவோ உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள துக்கங்களை நீக்கி சந்தோஷத்தை தருகிற மாற்றுகிறவராக இருக்கிறார். அதே சமயத்திலே பாவியை நீதிமானாக மாற்றுகிறவர். பாவம் செய்த மனிதனை அப்படியே விடாதபடி, அவன் அழிந்து போய்விடாதபடி, ரோமர் 4ஆம் அதிகாரம்
5ஆம் வாக்கியம். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இங்கு பார்க்கிறோம், அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசோடைய அந்த ஆபிரகாமுடைய மகனாக இருந்தான். அவனுக்குள்ளாய் பாவியாக இருந்தாலும் அவன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறார் நீதிமானாக. இன்றைக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீ வருவாய் என்று சொன்னால், அவரை அழைத்து செல்ல வேண்டும் என்று விரும்புவாய் என்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையானது மாறும். உன்னுடைய வீடு ரட்சிப்புக்குள்ளாக ரட்சிப்பினால் நிறைந்திருக்கும். ரட்சிப்பு நிறைந்த ஒரு சந்தோஷம் நிறைந்த வீடாக இருக்கிறோம். துதி ஸ்தோத்திரங்கள் நிறைந்த வீடாய் மாறிவிடும். அந்த மேலான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இன்றைக்கு ஒரு விஷயம் நம்மை ஆராய்ந்து ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி ஜெயிப்போம். அன்பின் தேவனே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி கூறுகிறோம். சகைவின் வீட்டை ரட்சித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே, எங்கள் வீடு ரட்சிக்கப்பட்டதாய் மாறட்டும், எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட்டதாய் மாறட்டும், எங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் மாறட்டும். கர்த்தாவே, என்னில் உள்ள அந்த வாஞ்சை, உம்மை தேடுகிற வாஞ்சை, உம்மை காண வேண்டும் என்கிற வாஞ்சை நிறைவாய் பெருகவும், என்னுடைய உள்ளத்தில் உள்ள தாகம் தீர்க்கப்படவும், என் பாவங்கள் நீங்கவும் இன்றைக்கு உதவி செய்யும். என் நிலைகளில் மகிழ்ச்சியும் சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷமும் உடைய கிருபையும் பெருகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842 65132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.